தோரண மலையானது ஆதிமுனி அகத்தியரும் தேரையரும் தவமிருந்து மக்களின் நல்வாழ்வுக்காக சித்த மூலிகை ஆராய்ச்சி செய்த தெய்வீக மலையாகும். ஒரு சமயம் காசிவர்மன் என்ற மன்னனின் தலைவலியை போக்க அகத்தியர் கபால அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார். தலைப்பகுதிக்குள் தேரை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போதிலும் அதை வெளியே எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. மீறி எடுத்தால் மன்னன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இக்கட்டான சூழ்நிலை உண்டானது. அப்போது அறுவை சிகிச்சையின் போது உதவியாக இருந்த ராமதேவர் என்ற சீடர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அதை கையால் அலம்பிக் கொண்டே இருந்தார். தண்ணீர் அலம்பும் சத்தத்தை கேட்டதும் மன்னனின் மூளைப்பகுதியில் இருந்த தேரை துள்ளி குதித்து தண்ணீர் பாத்திரத்தில் விழுந்தது. இதனால் மன்னன் காசிவர்மனுக்கு கபால அறுவை சிகிச்சை சிக்கலின்றி வெற்றிகரமாக முடிந்தது. தண்ணீரை கொண்டு வந்து அலம்பி சமயோதியமாக செயல்பட்டு தேரை வெளியேற காரணமாக இருந்த சீடர் ராமதேவரை அகத்தியர் பாராட்டினார். அது முதலே ராமதேவர் தேரையார் என்று அழைக்கப்பட்டார். அவரது ஜீவ சமாதி இத்தலத்தில்தான் உள்ளது. இதனால் மருத்துவ படிப்புக்கு முயற்சி செய்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு பயன்பெறுகிறார்கள். இத்தகைய சிறப்பு பெற்ற இம்மலை எங்கும் மூலிகைகள், ஆங்காங்கே நீர் சுரக்கும் சுனைகள், இவற்றுக்கு மத்தியில் முருகப்பெருமான் இயற்கையாக அமைந்த குகைக்குள் கிழக்கு நோக்கி தோரணையோடு வீற்றிருக்கிறார். சுமார் 800 அடி உயரம் கொண்ட தோரணமலை உச்சியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் முருகனை தரிசிக்க 1193 படிகள் ஏற வேண்டும். பக்தர்கள் இளைப்பாறி செல்வதற்காக மலைப்பாதையில் 6 இடங்களில் மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முருகன் சந்நிதிக்கு அருகில் அவனை கருணை போல் வற்றாத ஊற்றெடுக்கும் தீர்த்தமும் உள்ளது. அதிலிருந்து நீர் கொண்டு வந்துதான் முருகனுக்கு தினமும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மகனுக்கு அருகில் அன்னை இருப்பது போல மலை மீது முருகன் சந்நிதிக்கு எதிரே பத்ரகாளி அம்மன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். மலையேறி வரும் பக்தர்கள் அன்னையையும் வழிபட்ட பின்னரே முருகனை தரிசிக்க வேண்டும். மலையடிவாரத்தில் வல்லப விநாயகர், பாலமுருகன் சந்நிதிகள் உள்ளன. உற்சவ மூர்த்தியும் இங்கேதான் உள்ளது. மலையேற முடியாதவர்கள் உற்சவ மூர்த்தியை வழிபட்டு செல்கிறார்கள்.